கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு அதிகாரம் 18 வசனம் 1. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து பல முறை பல கேள்விகளை கேட்டாங்க. இந்த கேள்வி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம், யார் பெரியவன், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான். 12 பேரும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான, ஒருத்தர் பார்த்தா பயங்கரமான ஒரு டெரரிஸ்டாக இருக்கிறார், இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா படிப்பறிவாத பேதமையாக இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் தேவனுடைய அன்பினாலே கிருபையினால் அழைக்கப்படுறோம். ஆனால் ஆண்டவரை அழைக்கப்படும் போது அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ரொம்ப ஒரு பரிதாபம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன். மத்தேயுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆயத்துறையில் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், வேதனையோட துக்கத்தோட நிம்மதி இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மத்தேயு. ஆண்டவர் அழைக்கிறார். அழைப்புக்கு பின்னால் அவங்க பழைய வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ஒரு வேதனை, கண்ணீர், துன்பம், துக்கம், ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இடத்துல வந்த உடனே இப்போ வந்துட்டு ஏன் தெரியுமா இப்போ அந்த கேள்வி வருது, நான் யார் பெரியவன், தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வாக்குவாதம் பண்ண தொடங்கினார்கள். அவரோ பாடு மரணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு, சிலுவையை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கிறார், தனக்கு அவர் நடக்க போகிற பல வேதனையான கொடுமையான காரியங்களை சொல்கிறார். இன்னொரு பக்கம் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன, 12 பேரில் யார் பெரியவன், பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன். அப்போ ஏன் இவங்களுக்குள்ள இந்த ஒரு இது பெருமை, தங்களுடைய பழைய வாழ்க்கையை மறந்துட்டாங்க. கடந்து வந்த நாம் கர்த்தருடைய கிருபையையும், தேவன் எவ்வளோ ஒரு பெரிய, எத்தனையோ பேர் இருக்க தகுதியில்லாத நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே, நம்மை விட பெரிய திறமைசாலிகள், கல்விமான்கள், வேதபாரகர்கள், படித்து தேறின அங்கே பல அங்கே இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கர்த்தர் அழைக்கலை, ஆனால் இவங்களை தான் கர்த்தர் அழைத்தார். ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தாழ்மையாக நடக்கிறதுக்கு பதிலாக மிகுந்த மனத்தாழ்மையான்னு சொல்லி எபேசியர் 4 வாசிக்கிறோம். முதல்ல இவங்களுக்குள்ள வந்த காரியம் என்ன, பெருமை, யார் பெரியவன். இந்த 12 பேருக்குள்ளே யார் பெரியவன்கிற போட்டி பொறாமல் இருந்துச்சு. ஒரு 2 பேர் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தாயை கூட்டு கொண்டு வந்து, ஆண்டவரே உங்களுடைய வலது பார்சத்தில் ஒருத்தருக்கு இடம், இடது பார்சத்தில் ஒருத்தருக்கு இடம் இப்பவுமே ரிசர்வ் பண்ணிடணும். இவங்கெல்லாம் ஒரு மாதிரி வராங்க, இங்கே இருக்கும்போதே நம்ம ரிசர்வ் பண்ணி ஆண்டவர் சொன்னார்னா அதை அப்படியே செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுற பல சூழ்நிலைகளை பார்க்குறோம். ஆண்டவர் இவர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியம் ரொம்ப பெருசு, இவர்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் பெரியது. ஆனால் அவங்களுடைய நோக்கம், திட்டம் எல்லாம் இந்த உலகத்துக்குரியதாக, மண்ணுக்குரியதாக, கர்த்தரை வேதனைப்படுத்திருக்கிறதுக்குரியதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எவன் பெரியவன். ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரை கூப்பிட்றாரு தெரியுமா, ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்றாரு. அங்கே சாலமோன் ஞானி சோம்பேறியை பார்த்து சொல்கிறாரு, சோம்பேறியை நீ உணர்வடையணுமா, உனக்கு புத்தி வரணுமா, நீ யாரை பார்க்கணும், ஒரு எறும்புக்கிட்ட போய் எறும்புக்கிட்ட போய் பாரு, அது எப்படி சுறுசுறுப்பாக செயல்படுதுன்னு பாரு. அதை மாதிரி ஆண்டவர் பெருமைனாலே உப்பிப்போ, எவன் பெரியவன், பரலோக ராஜ்யத்துக்கு போ. அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போவியா இல்லையாங்கிறதே கேள்வி. ஏன்னா அங்கே யூதாஸ் காரியத்தும் சண்டை போட்டு கிடக்கிறான். அவனுடைய நிலைமை என்ன, பயங்கரமான ஒரு துக்ககரமான ஒரு முடிவு, வேதனையான ஒரு முடிவு இருக்குது. ஆனால் அவனும் அந்த கூட்டத்தில் சண்டை போட்டுட்ருக்கிறான், எவன் பெரியவன். இப்போ ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை அழைக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை அழைச்சி அவர்கள் நடுவில் நிறுத்தி அவர் சொல்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா, நீங்கள் மனம் திரும்புங்க, மனம் திரும்பணும். ஏன் இவ்வளவு பெருமை, ஏன் இவ்வளவு போட்டி, ஏன் இவ்வளவு பொறாமை, இவைகளெல்லாம் பெருமையினுடைய கனிகள். நீங்கள் மனம் திரும்பணும். அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்புதலுங்கிறது அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படும் போது மட்டும்தான் மனம் திரும்புதலுங்கிறது காரியம் இல்லை. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பாகும் கூட அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான பெருமைகள், பலவிதமான வீழ்ச்சிகள் அவனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவன் மனம் திரும்பிகிட்டே இருக்கணும். அவன் மனம் திரும்பி என்ன செய்யணும், அவன் குழந்தைய போல மாறணும். அவன் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்ம உணர வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் அமர்ந்து தன்னை தாழ்த்தி எந்தெந்த இடங்கள்லாம் நாம் தப்பு செய்கிறோம்,
நமக்கு தெரியாமல் நிறைய காரியங்கள் இருக்கும். மறைவான குற்றங்கள் நிறையா இருக்கும். நமக்கு தெரியாமல் நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தெரிஞ்ச காரியங்களில் நாம் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது நமக்கு தெரிஞ்ச பகுதிகளில் இதை நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, இதை நாம் இப்படி சிந்திச்சிருக்கக்கூடாது, இதை நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இவங்களிடத்தில் இப்படி கடினமாக நடந்திருக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்களில் நமக்கே தெரியும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. தேவன் பெரியவர். அப்போ தேவன் நமக்கு வச்சிருக்கிற முதல் மனம் திரும்புதலின் காரியம் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்தை வச்சிருக்கிறார். அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது என்று வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயம் அவனை வாதித்ததான். ஜனங்களை எண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான், தொகையிடக்கூடாதுன்னு. அவன் யோவாப் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், வேண்டாம், கேட்கவே இல்லை தொகையிடணும். கடைசியில் அங்கே அவனுடைய இருதயம் வாதித்தது என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவர் எதை செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்யும்போது நமக்கு சந்தோஷம், சமாதானம். எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் துக்கம், மன சமாதானத்தை நம்ம இழக்கிறோம், வேதனைப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளே போகிறோம். ஸோ இதிலிருந்து நாம் தேவனுடைய உண்மையான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம மனம் திரும்ப வேண்டும். மீண்டும் தேவனுடைய சீஷர்களாக அவருடைய வழியில் செல்லணும்னா மனம் திரும்பினாதான் இதில் நம்ம செல்ல முடியும். அல்லது இதில் நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம நினைப்போம், ஆனால் கால்கள் நடக்கலாம், ஆனால் இருதயம் எகிப்துக்கு திரும்பிடும்னு சொல்லி வேதம் எச்சரிக்கிறத பார்க்குறோம். இருதயம் எகிப்துக்கு திரும்பிடும். மனம் திரும்புங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரியாத காரியங்கள் என்ன, தேவன் நம்மளோட பேசுவார், தேவன் நம்மோடு இடைப்படுவார். இன்னும் அவருடைய வசனங்கள் மூலமாக, அவருடைய பிள்ளைகள் மூலமாக, கர்த்தர் பல சூழ்நிலைகள் மூலமாக இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை வச்சு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நீ இந்த காரியத்தில் மனம் திரும்பணும். ஸோ தேவன் அப்போ நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக திருக்கிற காரியங்களில் நம்ம உண்மையாக மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்தோன்னு சொன்னால் தேவன் நம்மை எச்சரிக்கும் பொழுது, தேவன் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் எளிதாக மனம் திரும்புகிறவர்களாக நம்ம காணப்பட முடியும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இங்கே பார்க்குறோம், ஒரு சிறு பிள்ளையை கர்த்தர் என்ன செய்கிறார், இங்கே வாசிக்கிறோம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, ஒரு சின்ன பிள்ளையின் மூலமாக இந்த பெரிய சீஷர்களுக்கு, இந்த பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் பாடங்களை கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல நீங்கள் ஆகாவிட்டால், உங்களை தாழ்த்தாவிட்டால், சிறு பிள்ளைகள் அவங்க பாருங்கள், தேவன் இந்த இடத்துல எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். ரொம்ப ஒரு கோவப்படலாம், அல்லது அவங்கள திட்டலாம், அல்லது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதோ அல்லது வேறு எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யலை. மாறாக கர்த்தர் அவங்கள உருவாக்குறதுலேயே குறியாக இருக்கிறார். ஆண்டவர் எரிச்சல் அடையாமல் பொறுமையோடு கூட அவர்களுக்கு ஆண்டவர் அங்கே செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கே பார்க்குறோம், அங்கே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான வழி என்ன, நீ உன்னை தாழ்த்தணுங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொன்னார். எங்கே சொல்கிறாரு, சிறுபிள்ளையை போல நீ உன்னை தாழ்த்தணும்ப்பா. ஏன் நீங்கள் பெரியவன் நீலாம் பரலோக ராஜ்யத்துக்கு வருவியா வரமாட்டியாங்கிறத முடிவு பண்ணு. அதுக்கப்புறம் தான் நீ அங்கே வந்ததுக்கப்புறம் யார் பெரியவனுங்கிறத அங்கே பார்த்துக்கலாம். இங்கே வாசிக்கிறோம், சிறுபிள்ளையை போல தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கள்ளங்கபடம் இல்லாத சிறுபிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அங்கே நாம் வாசிக்கிறோம். புதிதாக பிறந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். நீங்கள் வளரணும். நீங்கள் பெருமை வந்துட்டு, யார் பெரியவன் சொல்லி உங்களுக்குள்ளே போட்டி பொறாமல் வந்துட்டு உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போயிடும். நீங்கள் வளர வேண்டும் என்றால் குழந்தைகளைப் போல மாறி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாக இருங்கள். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையின் மேலே எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம். முழு வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறவங்களா இருக்கிறோமா? தேனினும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தாமே குழந்தைகளைப் போல மாறி தேவனுடைய வார்த்தைகள் மேலே வாஞ்சியாயிருங்கள். பாருங்கள், சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா
பெற்றோர் ஜெபம் பண்ணாங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து கூட உட்கார்ந்துருக்கும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் குடும்ப ஜெபத்துக்கு வான்னு சொன்னால் வருவான், வளர்ந்துட்டா வரமாட்டான். சபைக்கு வா, அது வரைக்கும் வருவான், குழந்தையாக இருக்கும்போது வருவான். அவன் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான்னா சபைக்கு வரமாட்டான். ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், கிரிக்கெட் விளையாட போகிறேன், அல்லது அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். பாருங்கள், குழந்தைகளாக இருக்கும்போது அதே தாய் பாட்டு எடுத்து பைபிள் எடுத்து வச்ச உடனே அந்த பிள்ளை ஓடி போய் முக்காடை போட்டு உட்கார்ந்துருக்கும். குழந்தைய போல் தாயோடு சேர்ந்து ஜெபம் பண்ணும், தாயோடு சேர்ந்து பாட்டு பாடும், தானும் அதை மாதிரி ஜெபம் பண்ணும். குழந்தைகளை போல ஒரு உண்மையான தேவ அன்பிலே கள்ளங்கபடம் இல்லாத ஒரு இருதயத்தோட கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு இருதயங்களா. இங்கே கபடத்தை தான் சொல்கிறார். அங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? நீ குழந்தைய போல மாறனா உனக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? இங்கே வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. கர்த்தர் இங்கே சொல்கிற காரியத்தை பாருங்கள். சகலவித துர்க்குணம், பொறாமை, கபடம், புறங்கூறுதல். இப்போ குழந்தையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்காது. மற்றவங்க மேலே பொறாமை, மற்றவங்க ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னா அவங்க மேலே எரிச்சல் அடைகிற காரியங்கள், ஒருத்தரை கெடுத்து இன்னொரு இடத்துல போய் எத்தனையோ வருஷ காலமாக ஜெபம் பண்ணுவாங்க, எவ்வளவோ பைபிள் படிப்பாங்க, ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு ஓடி ஓடி போவாங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆண்டுடைய ஊழியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தைகளை போல மாறாமல் அவங்க கபடம், துர்க்குணம், வஞ்சகம், புறங்கூறுதல், இல்லையா, மாமியார் மருமகள் சண்டை, பேச மாட்டேங்கிறாங்க. ஜெபம் பண்ணுறதில்ல, ஜெப கூட்டத்துக்கு போகிறதுல முதன்மையாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பங்களில் உண்மையான ஒரு அன்பை காட்ட முடியாமல் கசப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை, எரிச்சல், துர்க்குணம், கபடம், வஞ்சகம், இதெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள். ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே என் சுபாவமாக இருக்குது, இதெல்லாம் தப்பு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும். அதுக்கு பதிலாக அவன் அப்படி பேசலாமா, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என்னை கேட்டுட்டாங்க, நான் மறக்கவே முடியாது, அது எப்படி என்னால் அதை மறக்கவே முடியல, அந்த வார்த்தையினால் மறக்க முடியல. செஞ்ச நன்மைகளை தான் நம்ம நினைக்கணும்னு வேதம் சொல்லுது. நன்மைகளை, அவங்க செஞ்ச நன்மைகளை மறக்க. பாருங்கள், அமெரிக்காவில் பயங்கர உள்நாட்டு போர், பயங்கர கலவரம். யார் அதிபராக இருக்கிறார்? ஆபிரகாம் லிங்கன் வந்து அதிபராக இருக்கிறார். இந்த உள்நாட்டு போரில் பயங்கர சேதங்கள், நஷ்டங்கள், உயிர் இழப்புகள். ஆபிரகாம் லிங்கனுக்கு பெரிய வேதனை. அந்த உள்நாட்டு போரை முன்னின்று நடத்தின அந்த கூட்டத்தின் மேலே அங்கே பயங்கரமான ஒரு கோபம் அவருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார், ஆண்டவரே, கோபப்படுறதுக்கு, அவங்க மேலே வெறுப்பை, கசப்பை காட்டுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் அன்பு காட்டுறதுக்கு தான் எனக்கு உங்கள் கிருபை அவசியமாக இருக்குது. ஆண்டவரே, நான் குழந்தைய போல நான் இருக்கணும் ஆண்டவரே, நான் அந்த கபடம், துர்க்குணம், வஞ்சகம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் ஒரு குழந்தைய போல் நான் மாறணும். ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள நேசிக்கக்கூடிய அன்பான வார்த்தைகளை, அவர்களை நண்பர்களாக மாற்றக்கூடிய அன்பான செயல்பாடுகளை ஆபிரகாம் லிங்கன் செஞ்சாராம். அப்போ அவரோட கூட இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி உங்களால் எப்படி அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியுது, எப்படி அவங்கள அன்பு கூற முடியுது? நான் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு பெரிய ஆளாக இருந்தேன்னா நான் கபடமாகவும் எனக்கு அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கோபமாக தான் வரும். ஆனால் நான் குழந்தைய போல் மாறணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் குழந்தைய போல் மாறினா நிச்சயமாக அவங்கள நான் நேசிக்கக்கூடிய ஒரு அன்புள்ள ஒரு பிள்ளையாக மாற முடியும். ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்னை குழந்தைய போல் மாற்றிடும். ஆண்டவர் என்னை குழந்தைய போல் மாற்றினதுனால என் இருதயம் அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்புள்ள இருதயமாக மாறிட்டுன்னு ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். பாருங்கள், சமீபத்தில் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு கடையில் ஒரு ஓனர் இருக்கிறாரு. அந்த ஓனர் பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து ஒரு மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு சொல்லி அந்த கடைக்கு என்ன செய்கிறான், ஒருத்தன் முகமுடி கொள்ளையடிக்கிறதுக்காக கத்தியோடு வந்து அந்த ஓனரை வந்து மிரட்டி என்ன செய்கிறான், பணம், அந்த நகை எல்லாத்தையுமே அவன் பிடுங்குறான். அப்போ அவன் பிடுங்கும்போது எல்லாத்தையும் அவங்க அப்பா கொடுத்துட்ருக்கிறார். பக்கத்தில் இந்த சின்ன பிள்ளை மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு கையில் இன்னொரு லாலிபாப் வச்சுருக்குது. அவன் எல்லாத்தையும் வாங்கி முடித்த உடனே
இந்த குழந்தை அவன் போகும்போது சொல்லுது, அவன் கூப்பிட்டு அங்கிள் இருந்தாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு லாலிபாப் கொடுக்குது, முட்டாய் கொடுக்குது. அவனுக்கு ஒன்றுமே ஓடலை. அப்படியே கத்தி, அந்த பர்ஸு, அந்த பணம், அந்த நகை எல்லாத்தையும் அப்படியே அந்த டேபிள் மேலே வைக்கிறான். அப்படியே வாரான். அந்த லாலிபாப் கொடுத்த அந்த பிள்ளைய கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுக்குறான். அந்த முட்டாயை வாங்கி தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே மனம் திரும்பி போகிறான். கொள்ளையடிக்க தான் வந்தான், முடிஞ்சால் கொலை கூட பண்ணியிருப்பான். ஆனால் அந்த சிறுபிள்ளைத்தனம், அந்த சிறுபிள்ளைன்ற இருதயம் அங்கே வாசிக்கிறோம். குழந்தைய போல மாறுகிற அந்த அன்பு. எனக்கு அருமையானவர்களே, அந்த கள்ளனுடைய அந்த கடினமான இருதயத்தை, கொலை செய்யக்கூட அஞ்சாத அந்த மனிதனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய ஒரு அன்புள்ள இருதயத்தை அந்த குழந்தையின் இடத்துல பார்க்குறோம். இந்த நாளில் குழந்தைய போல மாறணும். தீங்கு செய்தவன் தான், அப்பாவை அடித்து பிடுங்கத்தான் செய்கிறான். ஆனால் அந்த குழந்தை அதை நினைக்கல. அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, நம்ம கையில் என்ன இருக்குது, முட்டாய் இருக்குது, முட்டாயை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு இருதயத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தாமே சிறுபிள்ளையை போல நாம் மாற வேண்டும் என்கின்ற காரியத்தை ஆண்டவரத்தில் நம்ம சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு டார்கெட்டாக வைக்கணும், இலக்காக வைக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உண்மைதான் சொல்லணும் ஆண்டவரேங்கிறதுல நம்ம ஸ்டெடியாக இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவரே நான் எவன் பெரியவன் அப்படிங்கிற பெருமை எனக்குள்ளே வந்து நான் வஞ்சகமாக, கபடா, துர்க்குணமாக இன்றைக்கி பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம், பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறோம். நம்மளை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஓநாய்களை போன்ற ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை இந்த பூமிக்கு நம்ம ஒரு உப்பாக, இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக நாம் காணப்படணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஒரு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். கர்த்தர் அடுத்து அந்த மத்தேயு 18 இன்னும் சில காரியங்களை அவர் சொல்லிட்டே வராரு பாருங்க. அந்த மத்தேயு 18 அதிகாரம் 4 வசனத்தில் கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 18:4. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். பார்த்தீங்களா, என்ன அழகாக சொல்கிறாரு. அப்போ தாழ்த்துகிற ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில், நான் ரொம்ப பெரியவன், யாருக்கும் நான் பணிஞ்சு போக மாட்டேன், யாருக்கும் நான் தாழ்த்த மாட்டேன், யாருக்கு முன்பாகவும் நான் தாழ்ந்து போக மாட்டேன், இல்லவே இல்லைங்க. நாம் தாழ்த்தலைன்னு சொன்னால் அப்புறம் கர்த்தர் நம்மளை தாழ்த்திடுவார். ஏன்னா தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எல்லாம் தாழ்த்தப்படுவான்னு கர்த்தரே சொல்லிட்டார். அப்போ குழந்தைய போல் மாறுகிறவனுடைய அந்த ஜீவியம் என்னென்னா, நம்ம இனி போய் நம்ம குழந்தையாக மாற முடியுமா? மாற முடியாது. ஆனால் குழந்தைய போல தாழ்த்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்கள் தேவனுடைய தெய்வீக அன்பாக இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, ருமேனியாவில் பயங்கரமான கம்யூனிஸ்ட் ஆட்சி. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாம் பயங்கரமாக சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் சித்திரவதை, கொலை செய்கிற பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இராணுவம் ரொம்ப கடினமாக கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நடக்கிற ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிறிஸ்தவர்கள் துன்பங்களை, பாடுகளை அனுபவித்து தான் வரலாறு. அது பழைய ஒரு 1000 வருஷம், 1500 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாலும் அதான் ஆண்டவருக்காக உண்மையாக நின்றவங்க அதிக பாடுகளை, கஷ்டங்களை தான் அனுபவித்தாங்க. ஸோ ருமேனியாவில் ஒரு போதகர் ஒரு சின்ன குழந்தையின் கண் முன்னால் சுட்டு கொல்லப்பட்டார். அங்கே பயங்கர சித்திரவதை பண்ணி கடைசியில் கொன்னுட்டாங்க. அந்த அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அந்த போதகருடைய மகள் என்ன செஞ்சா தெரியுமா? ஜெயிலுக்கு போனான். ஜெயிலில் போய் அந்த தன்னுடைய தகப்பனாரை சுட்டு கொன்ற அந்த ஜெயில் அந்த இராணுவ அதிகாரி இருக்கார் பாருங்க, அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு மலர் செண்டு கொண்டு கொடுக்குறா, ஒரு அழக ரோஜா பூவை கொண்டு கொடுக்குறா. இப்போ நீ யாருமா, எதுக்காக நீ எனக்கு இப்படி ஒரு அழகான ஒரு ரோஜாவை எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி, இப்படி நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த இடத்துல சுட்டு கொன்னீங்கல்ல, அந்த ஊழியக்காரனுடைய மகள் தான் நான். அங்கிள், நான் உங்களை நேசிக்கிறேன், ஏனென்றால் ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறார், அதனால் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை அப்படியே வந்துட்டு. அந்த வார்த்தை அந்த கடினமான இராணுவ அதிகாரியுடைய இருதயத்தை உடைச்சது. அந்த சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு பெரியவங்களுடைய மனநிலைமை என்ன இருக்குன்னா,
கசப்பு, வைராக்கியம், பழி வாங்கணும், அந்த இராணுவ அதிகாரியை விட்டுறக்கூடாது, அது அப்படி நினைக்கல. அப்பா எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். நேசிக்கிற அந்த அன்பை அந்த சிறு பிள்ளை அவர் ஜெயிலில் தேடி போய் அந்த ரோஜாவை கொடுத்து, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஆகவே நானும் உங்களை நேசிக்கிறேன், இந்த தகப்பனாரை நீங்கள் கொண்டு இருந்தால் கூட நானும் உங்களை நேசிக்கிறேன். அருமையானவர்களே, சிறுபிள்ளையை போல நம்ம தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. அடுத்து ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். இந்த பெருமை என்ன செய்யுமா? அடுத்து 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18:5. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். அடுத்து ஆண்டவர் சொல்கிற முக்கியமான அடுத்த காரியம் என்ன? நீ பெருமையாக இருந்தினா நீ பெருமைக்கு இடம் கொடுப்பா என்றால் எவன் பெரியவன் அப்படின்னு அந்த பெருமையோடு கேட்ட அவங்கள்ட்ட சொல்ல, தாழ்த்தணும்ப்பா, அதான் சிறுபிள்ளையை போல மாறணும்ப்பா, சிறுபிள்ளையை போல தாழ்த்தணும்னு சொல்லிட்டு இந்த விசுவாசமாக இருக்கிற இப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவங்களுக்கு, தேவனுடைய வழியில் உண்மையாக உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு இடரல் ஏதுவான காரியத்தை நீ போற்றக்கூடாது. ஆண்டுடைய வழியில் நடக்கிறது, இடர்கள் வராமல் இருக்கிறது கூடாத காரியம். ஆண்டுடைய வழியில் உண்மையாக உத்தமமாக ஓடுகிற சிறு பிள்ளைகள் என்றால் தேவனுக்காக உண்மையாக உத்தமமாக ஓடுகிற ஒரு தேவனுடைய விசுவாசியை சொல்கிறார். அவனுக்கு யார் இடரலை உண்டாக்குறானோ, ஆண்டவரை பின்பற்றி போக விடாமல் தடைகளை, பிரச்சனைகளை, வேதனைகளை, அவங்களுக்கு விரோதமாக போராட்டங்களை யார் உண்டு பண்ணுறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோன்னு சொல்கிறார். அங்கே எச்சரிக்கிறார். சொல்லிட்டு கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு அமிழ்த்துருன்னு சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளவு கடினமாக கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார். அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று தன்னை காட்டி கொடுக்க போன யூதாஸ் காரியத்தை பார்த்து கதறி சொன்னார். இப்போ சொல்கிறாரு, ஆண்டவருடைய வழியில் உண்மையாக உத்தமமாக சிறுபிள்ளையை போல தன்னை தாழ்த்தி கொண்டு போகிற தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இடரலை உண்டு பண்ணுகிறவன் யாராக இருந்தாலும் கர்த்தர் விடவே மாட்டார். இங்கே வாசிக்கிறோம், அவனுக்கு ஐயோ, களத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில். அப்போ எவ்வளோ பயங்கரமான தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். நீ கொடுக்குறியால நான் கொடுக்கட்டான்னு கேட்குறார். அவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. சமுத்திரத்தில் சும்மா கொண்டு போட்டால் கூட எதையாவது பிடிச்சி கரை வந்து சேர்ந்துருவான். எந்திர கல் அப்படின்னா பெரிய அந்த காலங்களில் திரிகையில் இருக்கும். தானியங்களை ரெண்டாக உடைக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கல் தான் எந்திர கல். அதை கழுத்தில் கட்டுனா ஆழ்ந்து போயிடுவான். கல் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய், அதுவும் கரையில் போட்டுறத சமுத்திரத்தின் ஆழத்தில்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்கள். அடுத்து 10ஆம் வசனம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்துக்கிடுங்க, சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்காதீங்கன்னு சொன்னார். இப்போ 10ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அற்பமாக எண்ணாத. ஒருத்தர் தாழ்மையாக போகிறான், விட்டு கொடுத்து போகிறான், நீ தீமை செஞ்சால் கூட தீமைக்கு நன்மை செய்கிறான் அப்படின்னா நீ அவனை இளக்காரமாக நினச்சிடாத, அவனை அற்பமாக நினச்சிடாத. அவனுக்கு விரோதமான ஏதாவது செஞ்சினா அவனுக்குன்னு ஸ்பெஷல் தூதர்களை நான் வச்சுருக்கிறேன். அவனுக்குன்னு ஸ்பெஷல் தூதர்களை நான் வச்சுருக்கிறேன். அந்த ஸ்பெஷல் தூதர்கள் மூலமாக நிச்சயமாக அவங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட்டை நான் கொடுப்பேன். அவர்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? அவங்கள அடித்தா கேட்க ஆள் கிடையாது, அடித்தா திருப்பி தாக்க மாட்டான், ஏன்னா அவன் தாழ்த்திக்கிட்டே போவான்னு நினைக்கிறியா? நீ இடரெல்லாம் உண்டாக்கிறாத. கழுத்தில் எந்திர கல்லை கட்டிடுவாங்க. நீ அற்பமாக எண்ணினா அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவின் முகத்தை தரிசிக்க உடனடியாக அது தேவனுக்கு போயிடும். தேவனிடத்துலேருந்து பயங்கரமான நியாய தீர்ப்பு உனக்கு வந்துடும் அங்கே எச்சரிக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எவ்வளவு ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்படிலாம் வாழ்ந்தா அவனுக்கு நம்ம இத்தனை பேர் சொல்கிறோம், அப்படிலாம் வாழ்ந்தால் தலையில் மிளகா அரைச்சிருவாங்கங்க, அப்படிலாம் வாழ முடியுமா? அப்படிலாம் வாழ்ந்த அந்த உலகத்தில் அவ்வளோதாங்க, நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லைங்க, எங்கள் கர்த்தர் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு, சிறு பிள்ளை போல் நீ தாழ்த்து, நிச்சயமாக நீ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்ப. ரெண்டாவது சொல்கிறாரு, உனக்கு இடரல் உண்டாக்குறானா அவன் கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்படும். உன்னை ஒருத்தர் அற்பமாக என்றானா அவனுக்கு ஒரு அடிய தேவதூதர்கள் கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டருக்காக உண்மையாக நிற்கிறவங்க, தேவனுக்காக தாழ்மையாக இருக்கிறவங்க, ஆண்டருக்கு பயப்படுறவங்க,
நன்மைக்கு தீமை செஞ்சால் கூட அந்த தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க, அவங்கள நீ ஒடிக்கிறலான்னு நினச்சினா, அற்பமா நீ எண்ணினா, தேவதூதர்கள் கவனிச்சிட்ருக்குறாங்க. கர்த்தர் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் செக்யூரிட்டி, ஸ்பெஷல் பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார். இசட் பாதுகாப்பு, இசட் பிரிவு, ஒய் பிரிவுன்னு சொல்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம். விஐபி அதை விட பெரிய பாதுகாப்பு டைரக்டாக தேவதூதர்களை வச்சு பாதுகாக்கிறார். அதனால் கர்த்தருக்காக உண்மையாக நில்லுங்க. தாழ்த்தணும் ஆண்டவருக்கு. அந்த உலகத்தில் அப்படிலாம் நின்னா வாழ முடியாது அப்படின்னு சாத்தான்னு சொல்லுகிற வஞ்சகமான பொய்யை நீங்கள் நம்பாதீங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. நிச்சயமாக தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்முடைய கனம், நம்முடைய மகிமை தேவனாலே உண்டாயிருக்கிறது. நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவர். நிச்சயமாக நாம் சிறுபிள்ளையை போல தாழ்த்தி கொண்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு கொடுக்கிறவர் அவர். அவர் நம்மளை பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவனாக இருப்பான் என்று ஆண்டவர் அங்கே சொன்னது போல கர்த்தர் தாமே உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காய் நன்றி. அவருடைய வாழ்க்கையில் உண்மையான சீசுத்தத்தினுடைய கரையத்தை செலுத்தி தங்களுடைய அந்த பூமியில் ஜீவிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் மூட்டி எழுப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.